ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலைல 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சு இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த டு டூ லிஸ்ட் வந்து போடுறதுக்கான அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு புக்லேருந்து எனக்கு கிடச்சிது. அது என்ன புக்குங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதில் வந்து முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் டேவை வந்து எவ்வளோ அழகாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டு டூ லிஸ்ட்லாம் மேக் பண்ணிட்டு வெளில வந்து பார்க்கும்போது அந்த பேர்ட்ஸ் மாதிரி நாமளும் மார்னிங் டைமில் அப்படியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நான் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒன் வேல ராங் வேல ஒரு கார் வந்தது. அந்த கார் வந்து ஒரு காக்கா அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு ராங் வேல ஓட்டாதீங்க. ப்ளீஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் காய்ஸ். இந்த மாதிரி ஒன் வேலாம் ஓட்டாதீங்க. ஸோ இன்றைக்கான ரூட் வந்து நம்ம ரெகுலர் ரூட் தான். ஸோ 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். 10 கிலோமீட்டர் அப்பு, 10 கிலோமீட்டர் டவுனு. ஸோ இந்த ஏரியாவில் பார்க்கும்போது காலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிலபஸ் அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெல்கம் பேக் டு அனதர் மனிதர்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் நான் காலைல எழுந்திரிச்சு இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சு. ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு சைக்கிளிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு 20 கிலோமீட்டர் சைக்கிளிங். ஸோ நல்ல ஒரு பணியில் சைக்கிளிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ அப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹவு டு ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்கிற புக்கை பற்றி நேற்று படித்தேன். அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டேவை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கணுமா. பொதுவாக காலைல எந்திரிச்சதும் ஒரு மனிதனுக்கு வந்து 2 மைண்ட் செட் இருக்குமா. ஒன்று வந்து டிஃபென்சிவ் மைண்ட் செட், ஒன்று வந்து டிஸ்கவரி மைண்ட் செட். டிஃபென்சிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சதும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம், இன்னைக்கு உங்களுக்கு வேற பதில் சொல்லணும், இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும், நேற்று வேற இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, அதை வேற சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நேற்று பண்ண தவறுகளை இன்னைக்கு மாற்றணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நினைச்சு கவலைப்படுற மைண்ட், அதுதான் டிஃபென்சிவ் மைண்ட். அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த டேவை வந்து நம்ம வந்து நார்மல் ரொட்டீனை நம்ம முடிக்கிறதுக்கே அந்த டே முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம லைஃப்ல வந்து அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ நாமே க்ரோ பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் மைண்ட் இல்லாமல் அது வந்து டிஸ்கவரி மைண்டா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, காலைல எழுந்ததும் நாம இன்னைக்கான ப்ரோக்ராமை வந்து பிளான் பண்ணணும். அதுதான், அதாவது 3 பார்ட்டா பிரிக்கிறாங்கன்னு சொன்னால ஒரு டேவை. அதில் வந்து மார்னிங் செஷன், மார்னிங் தான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அந்த ஆஃபீஸ் டைம் வரைக்கும். ஆஃபீஸ் டைம்னா ஒரு 8:30 வச்சுக்கோங்க. அப்புறம் டே டைம்ங்கிறது காலையில் 8:30லேருந்து நைட் 8:30 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து 8:30 9 o'clock முடிச்சு கூட ஆஃபீஸ் வருவாங்க. ஸோ அது டே டைம். அடுத்து நைட்டு. ஸோ இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. காலை எழுந்ததும் நாம வந்து எதை பற்றியுமே யோசிக்காம ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டேவை பிளான் பண்ணணும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும், நோட் புக்கில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எழுதி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் டைம் பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒர்க்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு காலை எழுதிருக்கோம்னா, ஜஸ்ட் இன்னைக்கு முடிக்கணும்னு மட்டும் இல்லாமல் ஒரு 11 to 12 1 ஹவரில் அந்த ஒர்க்கை முடிக்கணும். அடுத்த ஒர்க் வந்து 12 to 1 ஹவரில் அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்லாட் பண்ணி வைக்கணும். இதுக்கு இடையில நாம வந்து டிஃபென்சிவ், அதாவது டிஸ்கவரி மைண்ட், இது வந்து டிஸ்கவரி மைண்ட் நம்ம பிளான் பண்றது. ஸோ டிஸ்கவரி மைண்ட்ல இருந்து டிஃபென்சிவ் மைண்ட்ல இடையில மாறாம இருக்கணும். ஏன்னா நிறைய நம்ம ஒரு ஒர்க்கை பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்திருப்போம். இடையில வந்து ஒரு ஃபோன் கால் வரும். டே மச்சான் வாடா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் டே எனக்கு இது பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேட்பான். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம அதை விட்டுட்டு, என்னடா ஒரு பிளான் பண்ணோம் அதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு அந்த ஒர்க்கை அவங்களுக்கான, ஏன்னா அது தட்டி கழிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நண்பர்கள் இல்லையா, நமக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நாம என்ன பண்ணணும்னா, அந்த டிஸ்கவரி மைண்ட் வந்து டிஃபென்சிவ் மைண்டுக்கு போயிடக்கூடாது, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடக்கூடாது. அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு 1 hour இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணுமா. இல்லை தவிர்க்கவே முடியல அப்படின்னாலும் நாம வந்து அந்த இதை குவிட் பண்ணிட்டு அங்கே போறோம் அப்படின்னாலும் டென்ஷன் ஆகாம போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு டென்ஷன் ஆகும்போது நம்மளோட பிரீத் எப்படி இருக்குமா, அதை கான்கர் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க பாருங்க. நம்ம நார்மலா ஒரு விஷயத்தை பத்தி டென்ஷன் ஆகிறோம், கோவப்படுறோம் அப்படின்னா நம்ம பிரீத் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா. அப்படி ஷார்ட்டா இருக்குமா. நாம வந்து அந்த டைம்ல படிக்கலாம்னு உட்காந்தோம், இந்த வேலையை வச்சிட்டாங்களே, இப்படி கேட்குறாங்களே, தட்டி கழிக்க முடியலையே, எப்பரா நம்ம முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு டென்ஷன் ஆகிட்டு போகாம அந்த டைம்ல ஒரு லாங் பிரீத் எடுக்க சொல்றாரு அந்த ஆத்தர், அந்த புக்குடைய ஆத்தர். அதாவது உட்காந்து நம்மளுடைய அந்த லங்ஸை ஃபில் பண்ற மாதிரி ஒரு லாங் பிரீத் நான் எடுக்கிற மாதிரி. சரி, லாங் பிரீத் எடுத்தா சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்கு நாம வந்து நீ டென்ஷனா இல்லை அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படின்னா அந்த லாங் பிரீத் தான் உணர்த்துமா. அந்த ஷார்ட் பிரீத் எடுக்கும்போது நாம வந்து நம்ம பாடிக்கு என்ன உணர்த்துறோம் அப்படின்னா, நீ டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்த்துறோமா. ஸோ அதனால எச்சா அந்த நம்மளுடைய உடல் என்ன நினைக்குமா, நீ டென்ஷனா தான் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஷனாகவே வச்சிருக்குமா. பட் அந்த லாங் பிரீத் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த பாடிக்கு என்ன நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா, நீ அமைதியாக தான் இருக்க, ஸோ கீப் காம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுமா. ஸோ அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகும், நம்ம மைண்ட் செட்டு அந்த டிஸ்கவரி மோட்ல இருந்து டிஃபென்சிவ் மோடுக்கு போகாதான். என்னதான் நம்ம பண்ண முடிஞ்ச வேலையை பண்ண முடியலனாலும் அந்த 1 hour ஸ்லாட்ல இருந்தாலும் நமக்கு கோவம் வராது, நம்ம வந்து அந்த டிஃபென்சிவ் மோடுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் சொல்றாரு. ஸோ இதை வந்து சின்ன டிப் தான், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நைட் டைம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அந்த 3வது பார்ட்டு. அதுல என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு டேல நடந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அது சில விஷயங்கள் வந்து பேடா முடிஞ்சிருக்கும், பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இன்னைக்கு நாள் இந்த விஷயம் இப்படி பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். சில விஷயங்கள் வந்து நல்லா முடிச்சிருப்போம்.
ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று, நமக்கு நார்மலாக ஹியூமன் நம்மளுடைய சைக்காலஜி என்னன்னா, நல்லா முடிஞ்ச விஷயத்த விட பேடாக முடிஞ்ச விஷயத்தை நினைச்சா அதிகமாக நினச்சிட்டு இருப்போம். சரி இப்படி முடிஞ்சிச்சுன்னு கஷ்டப்பட்டு இருப்போம். ஸோ அது அன்னைக்கு கஷ்டமாக இருக்கும், பட் 1 or 2-3 டேஸில் வந்து அது என்ன ஆகும், மறந்துடும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு அன்னைக்கு நடந்த கெட்ட விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டும் ஒரு நோட்டில் மறுபடியும் எழுத சொல்கிறார். நைட் இன்னைக்கு இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன், ஸோ இதுக்காக நான் என்ன தேங்க் பண்ணிக்கிறேன், இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன், இதை நான் இதுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அடுத்த நாளை நம்ம வந்து ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் டிஸ்கவரி மோடில் நம்மளுடைய ரொட்டீனை மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கைஸ், இந்த ஹவு டு ஹேவ் அ குட் டே அப்படிங்கிற புக்கில் இருந்து இந்த ஒரு சின்ன டிப் தான், பட் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு ஷெடியூல் போட்டிருப்பேன் பார்த்தீங்க, ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். அதில் ஒரு பாயிண்ட் நான் காலை சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு எழுதி அதை முடிச்சிட்டேன். ஸோ நீ காலை எழுந்திரிச்சு போகலாமா, 6 மணி ஆயிடுச்சு, போகலாமா வேணாமா கூட யோசிச்சேன், பட் நான் அதை முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸோ இந்த டிப்பெல்லாம் வச்சு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் மாறி இருக்கு. சிலபஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறத விட சிலபஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போ இந்த மந்த்ல வந்து நிறைய அப்டேட் கொடுத்தாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே சிலபஸ் அப்டேட்னு சொல்லிட்டு சிலபஸ் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுல எல்லாம் ஒரு டாபிக் இத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு அதை பார்த்ததையும் என்னடா அப்படி சிலபஸ் மாத்துறாங்களே, படிச்சதெல்லாம் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதில் கொஞ்சம் புரிதல் இருக்கும். இப்போ குரூப் 1 சிலபஸும் மாற்றிருக்காங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ குரூப் 1 சிலபஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் சேம் ஆஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின். அதே மாதிரி ஜியாகிரபி ஆஃப் இந்தியா 2வது யூனிட் என்னவா இருக்கும், இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனியாகவே யூனிட்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இது எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு. ஜென்ரல் சயின்ஸ்லையும் எல்லா டாபிக் கொடுத்துட்டு கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வார்த்தை செய்திட்டாங்க, 10 கொஸ்டின். அதில் ஜியாகிரபி ஆஃப் இந்தியாலையும் 10 கொஸ்டின், அது கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வார்த்தை செய்திட்டாங்க. அடுத்து 3வது யூனிட் வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், 25 கொஸ்டின்ஸ். ஸோ ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாமே, அதாவது நம்ம எல்லாமே சேர்த்து 25 கேள்வி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் நமக்கு வைடாக படிக்கணும், பட் 25 கேள்வியை வந்து அதில் வந்து நம்ம கேட்ச் பண்ணணும், கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டியில் 40 கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் 1ல. ஸோ நான் ப்ரீவியஸ் குரூப் 1 எழுதி முடிச்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 131 கொஸ்டின் தான் அடிச்சிருக்கேன். பட் என்னுடைய நம்ம கம்யூனிட்டி பேசிஸ் அப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. பிஎஸ்டிஎம்லாம் எனக்கு கிடையாது, நான் பிசி கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ பிஎஸ்டிஎம் இல்லாதனால நம்ம வந்து 140க்கு மேலே இந்த டைம் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 9 கேள்விக்கு நான் அடிச்சிருக்கணும். அதில் 7 கேள்வியில் வந்து நான் தெரிஞ்சே, அதாவது நான் படித்த டாப்பிக்கு தெளிவாக கிளியராக படிக்காமல் 7 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த இந்தியன் பாலிட்டியில் மட்டும். ஸோ அது இல்லாமல் மேக்ஸ்லேயும் ஒரு 4 கொஸ்டின் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து தெளிவுபடுத்துற மாதிரி 40 கேள்வி உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம். அடுத்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடை பற்றி அதிகமாக நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்க வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் தமிழ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிடேஜ், அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 8 and 9 ப்ரீவியஸ் சிலபஸில். தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் தமிழில் சொன்னா அந்த யூனிட்டை வந்து இப்போ பாருங்க, அதில் பாதி எடுத்து இப்போ எக்கனாமிக்ல சேர்த்திட்டாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. மொத்தமாக 2 சேர்த்து 50 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பாலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அந்த தமிழ் சமூகத்தை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து 40 கொஸ்டின். அதில் மொத்தமாக 6 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எத்தனை யூனிட் இருந்தது, 10 யூனிட் இருந்துச்சா, அதில் 9 யூனிட்டை வந்து 6 யூனிட்டாக மாற்றிட்டாங்க. 10வது யூனிட்டை வந்து பார்ட் பின்னு போட்டு 2ஆக பிரிச்சிட்டாங்க. யூனிட் 1 வந்து ஆப்டிடியூடு, அதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF, LCM இதெல்லாம் இருக்குது. ரீசனிங்கில் 10, அதில் வந்து 15 மார்க், ஆப்டிடியூடில் 15 மார்க். ஆப்டிடியூடுங்கிறது மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ரீசனிங் சொல்லிட்டு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் லாஜிக்கல் ரீசனிங், பஸ்ஸில், டைஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கொஸ்டின். மொத்தமாக இதில் 25 கொஸ்டின். பார்ட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏல ஆஸ் யூஸ்வல் 175 கொஸ்டின் தான், 25 கொஸ்டின். பார்ட் பியில் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி மிங்கிளாகி வந்திருக்கும். இப்போ பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரிச்சிருவாங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இது நமக்கு இன்னும் கொஞ்சம் வைடாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எல்லா ஏரியாலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுப்பா. அதில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற யூனிட்டை வந்து பிரித்து இதில் போட்டாங்க, அவ்வளோதான். அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் 1லையும் நமக்கு வந்து அதில் சிலபஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 15-20 ஷீட்டு ஒட்டி வச்சிருப்பேன் அந்த சிலபஸ்லாம் எடுத்து, அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே டாப்பிக்காக கொடுத்து ஒரு டெவலப் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அந்த சிலபஸை. நாமளே அதுலேருந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். கட்டாய தமிழ் மொழி தேர்வு வந்து அதே தான், 100 மதிப்பெண் தான். தேர்வு திட்டம் என்னென்னு கொடுத்துட்டாங்க.
ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் மெயின் எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசியில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேப்பர் 2ல ஜென்ரல் ஸ்டடீஸில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 1 யூனிட் 2ல சோசியல் இஷ்யூஸ் 100 கொஸ்டின் 100 மார்க், ஒரு கொஸ்டின் 100 மார்க். அடுத்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஆப்டிடியூட் வந்து எத்திக்ஸ் மாற்றிட்டாங்கன்னு தெரியும். லாஸ்ட் எக்ஸாமே அப்படி நடந்துச்சு, எத்திக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எத்திக்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் 50 மார்க், 250 மார்க். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல அதாவது பேப்பர் 3ல இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பாலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. அதே தான் சேம் டாபிக். ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100 மார்க். தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இதில் வந்து 50 மார்க். ஸோ தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் வந்து 50 மார்க் வந்துச்சு யூனிட் 3ல. இதுக்கு முன்னாடி வந்து பேப்பர் 2 அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தால் 2 இதில் ரோல் அண்ட் இம்பாக்ட் சேம் டாபிக் தான். அடுத்து பேப்பர் 4 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் 3. அதை பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஜியாகிரபி தான். அதில் 75 மார்க் சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 75 மார்க். இதில் 150 மார்க் ஆச்சு. இந்தியன் எக்கனாமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆன் இந்தியா. இந்தியன் எக்கனாமிக்ஸ் 100 மார்க். ஸோ எக்கனாமிக்ஸ் பற்றி நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது பேப்பர் 3ல. ஸோ இதில் வந்து இப்போது மெயின் எக்ஸாமினேஷன்ஸோட கொஷின்ஸு அந்த பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். அந்த யூனிட்டுக்கான மார்க்ஸ் எல்லாம் ஒன்று தான். பட் அந்த இதில் எவ்வளோ மார்க் கேட்போம் அப்படின்னு மட்டும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், டோன்ட் பேனிக் அபவுட் யுவர் சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, ஜஸ்ட் அந்த வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் மேபி கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதில் பட் நீங்கள் படிக்கிறது தான். ஏன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் அந்த டாபிக் நம்ம படிச்சு தான் ஆகணும். அதில் 7 கொஸ்டின் கேட்டால் அந்த 7 கொஸ்டின் நமக்கு வேணும்னா அந்த டாபிக் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். அந்த 7 கொஸ்டின் எனக்கு வேண்டாம், இப்போ நான் ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 மார்க் வேண்டாம், மீதி இருக்கிறதுலேயும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன், 190 மார்க் எடுத்துருவேன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் சயின்ஸை படிக்கவே தேவையில்லை. ஸோ டோன்ட் பேனிக் அபவுட் யுவர் சிலபஸ். ஸோ கீப் மூவ் ஆன். தேங்க்யூ. பாய்.